ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். வாங்க இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாஸ்மதி அரிசி, இது அரை பாஸ்மதி அரிசி தான். நான் கேன்டீனில் எடுத்தேன் 5 கிலோ பைய. அது அரை இதாக வந்துருச்சு நான் கவனிக்கில் எடுக்கும்போது. இப்போ அந்த டம்ளருக்கு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். 5-6 பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி, 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் பெருஞ்சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலில் போட்டுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு எதுனாலும் பிரியாணிக்குள்ளது ஸ்மெல்லுக்கு போடணுனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, இதுவே போதுமானது தான். அப்புறம் 5 பல்லாரி வெங்காயத்தை நீளமாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாவையும் போட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி விட்டுக்கணும். நீங்கள் இன்னும் ஸ்லைஸால் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுங்கள் வெங்காயத்தை. ஒரு 4 தக்காளி கூடிடக்கூடாது பிரியாணிக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். ஒரு குத்து புதினா, ஒரு கத்து மல்லிச்செடி, இந்த ரெண்டையும் நான் எடுத்து மல்லிச்செடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினாவை இஞ்சி பூண்டு கூட ஒரு குத்து சேர்த்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் வதங்கிட்டு இருக்குது இல்லையா, அதில் மீதி இருக்கிற ஒரு குத்து புதினாவையும் மல்லி செடியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அந்த இஞ்சி பூண்டு கூடயே இதில் இந்த வெங்காயம் தக்காளி வதங்குது இல்லையா, இதில் பாதி இதை எடுத்து அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து வச்சு அரைச்சிருவேன். இப்படி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த இது கூட சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி அந்த 2 டம்ளர் அரிசிக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சிக்கனையும் போட்டு நல்லா என்ன பண்ணுங்கள், வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தயிர் அவ்வளோதான் இருந்தது. மஞ்சப்பொடி ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அப்புறம் மஞ்சப்பொடிக்கு அப்புறம் மிளகாய் பொடி 2 ஸ்பூன், உங்களுக்கு உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். எதுக்குன்னா, கறி வதங்கிடுச்சு, இருந்தாலும் நான் கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் நம்ம கறியை நல்லா வேக விட்டுட்டு தான் அரிசி போடணுங்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா, குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுருவேன். ஒரே ஒரு விசில் தான் விடுவேன், கறி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பக்கத்து அடுப்பில் என்ன பண்ணுவேன்னா, தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அதை கொதிக்க வச்சு உள்ளே ஊற்றிடுவேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அரிசி போட்டுட்டு ஒரு லெமன் மேலே பிழிஞ்சு விடணும். லெமன் தேவைக்கு 1 வேணுனாலும் பிழிஞ்சு, சாதத்தோட அரிசி குவான்டிட்டி நிறையா இருந்ததுன்னா நீங்கள் 2 லெமன் கூட போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் தான் எடுத்தேங்கிறனால ஒரு லெமனை மேலே பிழிஞ்சு விட்டுருக்குறேன். லெமன் பிழிஞ்சு விட்டால் சாதம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமலும் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இதுக்கு பிரியாணி மசாலா நான் அரைச்சி வச்சுருவேன் வீட்லேயுமே. பிரியாணி மசாலா அரைச்சி வச்சது தான் போட்டேன். மேலே கேஸ்கட்டரே எடுத்துருங்க, விசிலையும் எடுத்துருங்க. எடுத்து போட்டு மூடி வச்சுருங்க. நான் இது அதுக்காக தான் திறந்து காமிச்சேன், எதுவுமே போடலை. கொதிச்சதுக்கப்புறம் தான் மூடணும் அப்படிங்கிறதுனால தான் திறந்து காமிச்சேன். இந்த அளவுக்கு தண்ணி வற்றிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வற்றிருச்சா, இப்போ என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, நம்ம தம் போட்டுறணும். அப்படின்னா தான் நமக்கு சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். பிரியாணி மசாலா நான் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த 3ஐயும் வறுத்து வீட்டில் அரைச்சி வச்சுருவேன். இது என்னோடய பழைய தோசைக்கல் தான். இதை நான் தோசை யூஸ் பண்ண மாட்டேன், எப்போது சப்பாத்தி போடுவேன். இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே நெய் போட்டு தம் போடுங்க. நெய் நீங்கள் நிறைய பேர் முதல்லையும் சேர்ப்பாங்க, நான் முதல்ல சேர்க்கலை. மேலே இப்போ ஒரு தடவை நெய் விட்டு இது பண்ணிக்கோங்க, மூடி விட்டுருங்க. கேஸ்கட்டரும் விசிலும் இல்லாமல். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா கிளறி விடுங்க. அப்போ கரண்டியை இந்த மாதிரி மாற்றி பிடிச்சி கிளறி விடுங்க. அடி வரைக்கும் நல்லா விட்டு கிளறி விட்டால் அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். இது அரை பிரியாணி அரிசி தான், ஆனால் அரையாக இருந்திருக்கு, நான் எடுக்கும்போது கவனிக்கலை. இந்த மாதிரி கிண்டி விடணும். தம் போடும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. தோசை கல் நல்லா சூடு ஏறினதும் அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் திரும்பியும் மூடி வைங்க. இங்கே பாருங்கள், நான் நசுக்கி காமிக்கேன், ஆனால் நசுங்கலை, ஏன்னா இன்னும் சாதம் வேகலை.
அதனால் திரும்பியும் இன்னும் 10 நிமிஷம் வந்து மூடி வச்சு திரும்பி மூடி வச்சு இது பண்ணுங்கள். சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். செஞ்சதுக்கப்புறம் குக்கர்லேயே வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அது குழஞ்சிரும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்துலையாவது இல்லை ஹாட் பாக்ஸ்லையாவது மாற்றி வச்சுருங்க. ஏன்னா குக்கரில் வந்து நம்ம அதிக குவான்டிட்டி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வந்து குழையிறதுக்கு நிறைய அது வந்து அது சூட்டாக வந்து குழைய ஆரம்பிச்சிடும். அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். குயிக்காக பிரியாணி பண்ணணுன்னா நான் யோசித்து வச்சது அப்படி தான். தண்ணியை வந்து பக்கத்தில் கொதிக்க வச்சுருவேன். அது நான் உப்புமா பண்ணும்போதும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதிலேயே ஊற்றி கொஞ்சம் இது வந்து ஒரு விசில் விட்டு நம்ம பண்ணும்போது பிரியாணி நல்லா அந்த பிரியாணியில் உள்ள கறி வந்து சாஃப்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் முன்னாடி பிரியாணியில் உள்ள கறி யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிடுவாங்க. பாய்.